சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சார் லாஸ்ட் இயர் அக்கவுண்ட் ஃபைல் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? சரி. ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ஓகே சார். ஓகே சார். சார் சார் நானே எடுத்து வைக்கிறேன். யா, தேங்க்யூ. ஐயோ, இவ்ளோ பணமா? இவ்ளோ பணத்தை நீ இப்பதான் பாக்குறியா? இல்ல மேம், இதுல பணம் இருக்கான்னு பார்த்தேன். இல்லாம எப்படி போகும்? சித்தார்த் பேங்க்ல போய் பணத்தை கட்டும்போது ஷாக் ஆகி திரும்ப வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மேடம், அந்த பேக் அப்படியே கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. அப்புறம் மேம், அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த பேக்லயா? நீங்க 2 பேரும் அந்த பேக்கை சித்தார்த் உள்ள வைக்கும்போது நீங்க போட்டோ எடுத்து அனுப்புனதுனாலதான் என்னால அதே மாதிரியான பேக்கை வாங்க முடிஞ்சது. சித்தார்த்தை மட்டும் ஏமாத்தி இந்த பேக்கை வச்சுட்டு அந்த பணம் இருக்கிற பேக்கை மட்டும் எடுத்துட்டோம்னா அப்புறம் சித்தார்த் என்ன சொன்னாலும் அவன் மேலதான் பழி விழும். மேடம், அவர் பேங்க்ல இத கட்ட போனாருன்னா அவரை பேங்க்காரங்க கள்ள நோட்டை கைமாத்துறாருன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. ஆமா, அவனுக்கு என்ன நடந்துச்சுனே புரியாது. அதுக்குள்ள அவன் ஜெயில இருப்பான். சரி, உங்களுக்கு சேர வேண்டியது கரெக்டா வந்துரும். பிரச்சனை எந்த அளவுக்கு வேணும்னாலும் போகலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் சொல்லணும். கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். மேடம், நீங்க தானே சொன்னீங்க சித்தார்த்துக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது, அதுக்குள்ள அவர் ஜெயிலுக்கு போயிருவாருன்னு. நான் சித்தார்த்த பத்தி பேசல. அவனுக்கு அவன் ஒய்ஃப் ராணின்னு ஒருத்தி இருக்கா, யமகாதகி. சின்னதா ஒரு நுனி கிடைச்சா கூட அதை புடிச்சு அப்படியே நம்ம கிட்ட வந்து நிப்பா. அவ அவ்வளோ பெரிய கேடி. அதனால நாம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி மேம், நாங்க பாத்துக்கிறோம். தாடிகாரன் வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணுமே. தாடிகாரன் இருந்தாலும் டென்ஷன், இல்லைனாலும் டென்ஷன். அவர் வேற ஏதோ கிரக நிலை சரியில்லை, எங்கேயும் போக விடாதன்னு சொன்னாரு. தாடிகாரனாண்ட சொல்ல வரத்துக்குள்ள கிளம்பிட்டான். போன் போட்டா இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்றானே தவிர வந்த மாதிரியே தெரில. தாடிகாரனை பிடிக்கலன்னு சொன்னாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. சரி, ஃபோன் பண்ணி பாவம். ராணி தான் கூப்பிடுறா. இவையும் திரும்ப திரும்ப கூப்பிடுறா. உடம்பு ஏதாவது சரியில்லையோ? ஹலோ. யோ, ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ற? ஏய், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? யோ, இந்த பாரியா,
10 நிமிஷத்துக்குள்ளார நீ இங்க இருக்கணும். ஏய் என்னாச்சு? இருக்க சொன்னா இருக்கணும், அவள்தான். ஏய் ராணி, ராணி, போனை எடுக்கலனா தான் பிரச்சனைன்னு உடனே கிளம்பி வருவான். அவன் வர வரைக்கும் மனசு திக்கு திக்குன்னு அச்சுக்கும். அவர் சொன்னதுல இருந்து என்னென்னமோ யோசிக்க தோந்தே. ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியவே மாட்டேங்குது. பணத்தை பேங்க்ல கட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவ வேற டென்ஷன் பண்றா. இந்த டென்ஷன்ல போய் கேஷை கட்ட வேண்டாம், வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மதியானத்துக்கு மேல போய் கட்டிக்கலாம். என்ன இது போன வேகத்திலே அவனை போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கா? இருந்தாலும் இருக்கும், அந்த ரவுடிகளை போட்டு தள்ளின மாதிரி கோபம் இருக்கும்ல. தமன்னாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லுங்க சித்தப்பா. தமன்னா, உன்ன மாதிரி உருவத்துல போய் அவனை போட்டு தள்ளிடுச்சு போல இருக்கு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமாம் தமன்னா, அது திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சரி சரி, அது கிட்ட கொடுங்க. இரு தமன்னா, கொடுக்கறேன். என்ன இது இப்படி வருது? தமன்னா, போகும்போது உன்ன மாதிரி போயிட்டு காரியம் முடிஞ்சதும் அது லாரா மாதிரி வந்துருச்சு போல இருக்கு. தமன்னா லைன்ல இருக்கா. அவனை கொன்னுட்டீங்களா? யார் அவன்? என்னங்க ஆச்சு? அவன் நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல. சித்தப்பா. ஹலோ சித்தப்பா, என்ன சொல்றாங்க லாரா? இரு, அவங்க கிட்டே கொடுக்கறேன். தமன்னா பேசுறா. தமனா, அவன் சாதாரண ஆளே கிடையாது. என்ன சொல்றீங்க லாரா? அங்க என்னதான் நடந்துச்சு? நான் போய் அவன் இடத்துக்கு முன்னாடி நின்ன. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல. நான் வர சொன்னது தமனாவ, ஒன்ன இல்ல. நான் தமனா தான் வந்திருக்கேன். தமனாக்கு 1 மணி நேரத்துல இங்க வரலனா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். போய் அவகிட்ட இத சொல்லிடு. ஹலோ, எப்படி அவன் தமன்னா இல்லைன்னு கண்டுபிடிச்சான்? எப்படி தமன்னா இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சான்? தமனா, இதுல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா மறைஞ்சிருக்கு. அவனும் சக்தி இருக்கிற ஆளாதான் இருக்கணும். ஆனா அப்படியே இருந்தாலும்
என்ன கண்டுபிடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறவங்க யாருமே இல்ல. அதுதான் எனக்கே குழப்பமா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியல. சரி இப்ப என்ன பண்றது? தமனா, நீ பயப்படாம உடனே கிளம்பி வா. அவனை நான் பாத்துக்கிறேன். ஆனா இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் சாகுறது கன்ஃபார்ம். நீ உடனே கிளம்பி வா தமனா. சரி, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். ச்சே, இப்படி ஆயிடுச்சே. யாரா இருக்கும் அது? ராணி, பிபி அதிகமாகுது. ப்ளீஸ் காம் டவுன். ராணி, பொம்மை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா இல்லையாடி? இல்லக்கா, அத பத்தி யோசிக்கிறதா இல்ல தாடிகாரனை பத்தி யோசிக்கிறதானே தெரியலக்கா. ஏண்டி, என்னாச்சு? நம்ம வீட்ல இருக்கிறாரே அந்த ஐயா, அவரு தாடிகாரனை வெளிய போக கூடாதுன்னு சொன்னாரு. ராணி, கண்டிப்பா இன்னைக்கு வானத்துல இருக்கிற கோள்களோட நகர்வு சரியில்லை. நீ முதல்ல சித்தார்த்த இன்னைக்கு எங்கேயுமே போக வேணான்னு தடுத்து நிறுத்து. போன் பண்ணி எம்மா நேரம் ஆகுது தெரியுமா, இன்னும் தான் வந்து நிறுகிறான். ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே இருக்குதுக்கா. ஏய், இன்னாடி நீ? அவர் சொன்னா அப்படியே நடந்துருமா என்ன? நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பின்னு இருக்காத. ஏண்டி, டாடிகாரனா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கினேகிற, ஆனா அவனுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு உக்காந்து நிக்கிற. பின்ன பாசம் இருக்காதா? அவன் என்ன விரும்பலனாலும் நான் அவனை உசுராதானக்கா நினைக்கிறேன். என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுன்னா எப்படிக்கா என்னால சும்மா இருக்க முடியும்? ஓகே. மா, சூப்பர் பிளான் மா. மா, இந்த விஷயத்த முதல்ல தமன்னா கிட்ட சொல்லி ஆகணுமா? அவதான் அந்த படுபாவிய பார்க்க போயிருக்காளே, இங்க இருந்தா சொல்லிருக்கலாம். ஆமாம்மா, ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒரே டென்ஷனாவே இருக்குமா. வா, தமன்னா வந்துட்டாமா. ஏய், என்ன தமனா அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? அதானே. சரி தமன்னா, அங்க என்னாச்சு? அந்த ஆளை காரை வச்சு காலி பண்ணிட்டியா? எல்லாம் ஓகே தானே? அத்தை, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஓ, என்ன, எதுவுமே நடக்கலையா? ஆமா அத்தை, லாரா எனக்கு பதிலா அங்க போய் அவனை வசியம் பண்ணி அவன் கதையை முடிக்கிறதா சொன்னாங்க. ஆனா அவன் சொன்ன இடத்துக்கு போனதுமே அந்த வீட்டுக்கு முன்னாடியே வர விடாம அவங்கள பக்கத்திலே நெருங்க விடலையாம். ஐயோ, அதுக்கு முன்னாடியே தம்மனாவை தானே வர சொன்ன, முதல்ல அவளை வர சொல்லுன்னு சொல்லிருக்கான். இப்ப நான் உடனே கிளம்பி ஆகணும். அவன் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வந்தே ஆகணும்னு கேட்டு கொடுத்திருக்கான். என்ன தமன்னா இப்படி ஆயி போச்சு? இப்ப என்ன இது பண்றது? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க நேத்ரா கிட்ட போன் பண்ணி சொன்னீங்களா? இல்ல, ட்ரை பண்ணேன் தமன்னா, ஆனா நேத்ரா போனை எடுக்கல. இதுக்கு நடுவுல அவளே எனக்கு போன் பண்ணா. நமக்கு பெரிய லாட்டரி அடிச்சிருக்கு தமன்னா. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா தமன்னா. நேத்ரா, இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இது ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருக்கலாம், பதட்டத்துல விட்டு போச்சு. சரி, அதை விடு. அதான் இப்ப சித்தார்த் போலீஸ்ல மாட்டி கம்பி எண்ண போறான். நமக்கு வேற லம்பா பணம் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். சரி, அங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்போ சித்தார்த் வசமா சிக்கிட்டானா? ஐயோ, இந்த சந்தோஷமான மொமெண்ட் அனுபவிக்க முடியாம பண்ணிட்டான் அந்த படுபாவி. பாத்தியா, உன் தாடிக்காரன் வந்துட்டான். இப்போ உனக்கு ஆப்பி தானே? சரி, அவன் வந்து உன்ன பேசு. இப்போ நான் போறேன்.
மாட்டினடா. அத்தை, சித்தார்த் 2 பேக்கோட வந்திருக்கான். அதுல கள்ள நோட்டு தான் இருக்குன்னு கூட தெரியாம, பணம் போச்சுன்னு கூட தெரியாம அதை எடுத்துட்டு வீட்டுக்கே வந்திருக்கான். சித்தார்த் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். அத்தை, அப்புறம் இந்த விஷயத்துல நமக்கு பங்கே இல்லாத மாதிரி லாரா கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன் தமன்னா? ஒருவேளை அவ ஏதாவது பங்கு கேட்பாளோன்னு பயமா இருக்கா? ஐயோ அத்தை, நான் காரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன். லாராக்கு சித்தார்த் மேல ஒரு கண்ணு. என்ன தமன்னா, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? ஆமா, அத பத்தி பேசுறதுக்கு இப்ப டைமே இல்ல. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி, எப்படியாவது நமக்கு அதுல பங்கு வந்துச்சுன்னா சரி. அத்தை, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. எப்படியாவது நமக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றவன லாராவை வச்சு காலி பண்ணி முடிச்சிடு. அதுக்கு தான் அத்தை டைம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப கிளவரா இருக்கான். அத்தை, எனக்காக வேண்டிக்கோங்க. நான் கிளம்புறேன். சரி சரி சரி, பார்த்து போயிட்டு வா. பாத்து கேர்ஃபுல்லா இரு. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? மா, தமன்னா லேஸ் பட்ட ஆள் இல்ல. இந்த பிளான பக்காவா அவ பாத்துக்குவா, விடுங்க. மா, நாம நம்ம வேலையை பாப்போம். முதல்ல அந்த சித்தார்த் வீட்டுக்கு வரும்போது ஒரு பேக்கோட வந்தான்ல, அத நேத்ராவுக்கு போன் போட்டு சொல்லுவோம். அட ஆமாண்டா, மறந்தே போயிட்டு பண்ணுங்க. ஐயோ, செம்மையா மாட்டிக்கிட்டு இருக்கானே. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாம இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. ச்சே. ராணி, இதுக்கு என்ன உடனே வீட்டுக்கு வர சொன்ன? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? தாடிகாரனாண்ட அவர் சொன்னாருன்னு சொன்னா நம்பவே மாட்டான். வேற ஏதாவது சொல்லிதான் சமாளிக்கணும். இல்லையா, என் மனசுக்குள்ளார ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுச்சு. அதான் வர சொன்னேன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தேன்னு தெரியுமா? நீ போன் பண்ணதை பார்த்து நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். என்னையா சும்மா கத்தின்னு இருக்கிற? ஏதோ கெட்ட கனா வந்துச்சு. ஐயோ, தாடிகாரன் பாவம் நினைச்சு போன் பண்ண பாரு. என்ன சொல்லணும்யா? ஏய், இதுதான் விஷயம்னு சொல்லி இருந்திருந்தா நான் அட்லீஸ்ட் அந்த பணத்தை பேங்க்ல போட்டுட்டு வந்திருப்பேன். நீ இப்படி இருக்கும்போது போன் மேல போனை போட்டு வீட்டுக்கு உடனே வானா நான் என்ன நினைக்கிறது? ஆமாயா, உனக்கு தான் நல்லது பண்ணாலே பிடிக்காதே. நல்லது மட்டுமா, எது பண்ணாலும் தான் உனக்கு பிடிக்காது. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எப்படியோ போய் தொலைன்னு விட்டுருக்கணும். உனக்கு போன் பண்ணி உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் பாரு. என்ன நானே எதால அடிச்சுக்கணும்னே தெரியல. ஏய் ஏய், இங்க பாரு, என்ன விட்டு ஓர பேசிட்டே போற. இந்த மாதிரி நேரத்துல நான் கோவப்படக்கூடாதுன்னு இறங்கி போனா என் தலைமையில ஏறி நீ டான்ஸ் ஆடுறியா? ஆமாயா, எனக்கு உடம்பு பூராவும் கொழுப்பு. அத குறைக்க உன் தலை மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆட போறேன். ஏதோ உனக்கு நல்லது நினைச்சா என்னாண்டியா சண்டைக்கு வரியா? இனி உனக்கு இன்னும் ஆனாலும் உன் பிரச்சனைக்குள்ள நான் வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன இன்னான்னு கேளு. என்னப்பா சித்தார்த், என்ன பிரச்சனைங்க? தாத்தா, நான் அவசரமா ஸ்வீட் அசோசியேஷனோட பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்க் போயிட்டு இருந்தேன். அப்ப இவ போன் பண்ணி உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி, நானும் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வந்தா இவனுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சாமா, அதுக்காக போன் பண்ணாலாமா. சரிப்பா சித்தார்த், கோவப்படாதரா. அவ வாயும் வயிறுமா இருக்கா. அவளுக்கு அப்படி ஏதோ தோணுனதாலதான் டென்ஷன் ஆயிருக்கா. அதனாலதான் உன்னை உடனே பார்த்தாகணும்னு வர சொல்லியிருக்கா. இதுக்கு நீ அவ மேல கோவப்படாம அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு பாருடா. எம்மா சொன்னாலும் தாடிகாரனுக்கு புரியாது பாட்டி. சாரி ராணி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். நீ டென்ஷன்ல பேசினாலும் உன் மனசு உள்ளார என்ன இருக்குதோ அதைத்தானே நீ பேசின. உன் மனசு உள்ளார என் மேல அவ்வளோ காண்டு இருக்குது, அதானே? போயா, உன்னாண்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ராணி, சித்தார்த், நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவ வாயும் வயிறுமா இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன்டா. ஆமாம்பா. வா அஞ்சலி.
லாரா, இங்க பாரு, நீ பயப்படாத. அவன் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இது சாதாரண மோதிரம் இல்ல. அவனை நீ யாருன்னு பார்க்க முடியலனாலும் அவன் உடம்புல எங்கேயாவது இந்த மோதிரத்தை வச்சு அழுத்திட்டு மட்டும் வந்துரு. அப்படி மட்டும் செஞ்சுட்டா அவன் உடம்புல 1 மணி நேரத்துல சர்பக்குறி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிய ஆரம்பிச்சதும் அதை வச்சு அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை தேடி போய் கொன்றுவேன்.